வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி முதல் இதுவரையில் 168 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 132 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் உள்ளிட்ட ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர்களில் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் அடங்குவதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதி முதல் இன்று வரை 1387 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகளும், சட்டத்தினை மீறியமை தொடர்பில் 1293 முறைப்பாடுகளும், வேறு குற்றங்கள் தொடர்பில் 86 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளில் 1387 முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 173 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொத்துவில் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். இனம், மதம், சாதி, வர்க்கம், கட்சி வேறுபாடு நாட்டு மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காகவே ஜனாதிபதி நியமிக்கப்படுகின்றார். அவ்வாறு அல்லாது தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் சேவை ஆற்றுவதற்காக நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதி தெரிவித்த கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவ்வாறான 3ஆம் தர அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்ச வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலையான பின்னர் மீண்டும் அதே நடவடிக்கையில் ஈடுபடுவதாக வடக்கு மாகாண கடல் சமாசத்தின் பிரதிநிதி நாவண்ணா பர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். ஜாழ் வடமராட்சி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடற்தொழில் அமைச்சர் மீனவர்களின் பிரச்சனையை விடுத்து தற்பொழுது தமது கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக வடக்கு மாகாண கடல் சமாசத்தின் பிரதிநிதி நாவண்ணா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தியை முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் அந்த மாவட்டத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் காலத்தில் அரசியல்வாதிகள் மன்னாருக்கு விஜயம் மேற்கொள்வதானது இங்குள்ள வளங்களை கொண்டு பணம் ஈட்டுவதற்காகவே என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவனசுரை சந்திரகாந்தனுக்கு ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலுடன் தொடர்பு உண்டு எனும் கருத்தை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தடுப்பு காவலில் உள்ள சிவனசுரை சந்திரகாந்தனை சந்தித்த சட்டத்தரணி உதய கம்மன்பில அவரை அரை மணி நேரம் கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரிக்கு முகம் கொடுப்பது தொடர்பான தெளிவானதொரு திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிபுணர் குழு ஒன்றுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு தீர்மானம் 90 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த காலத்தினை வரிக்கு முகம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வரிகள் மிகவும் கடுமையானவை எனவும் இலங்கையில் ஆடை ஏற்றுமதி
ஏற்றுமதி துறையில் மாத்திரம் சுமார் 1,00,000 பேர் தொழில் வாய்ப்பை இழக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின்படி 2028 ஆண்டுக்குள் இலங்கை தமது கடன்களை தீர்ப்பதற்கு நிதியை திரட்டுவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 5% தாண்டியுள்ளது. இது குறையுமாயின் கடனை திருப்பிச் செலுத்தும் திறனை பாதிக்கக்கூடும். எனவே அரசாங்கம் இதனை ஒரு அவசரகால சூழ்நிலையாக கருதி நிலைமையை எதிர்கொள்ள திட்டம் ஒன்றை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார். ஜாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் T-56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றவை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்கா வரி விதிப்பிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்குமாக ஜப்பானிய பொருளாதார மறுமலர்ச்சி அமைச்சர் 3 நாள் விஜயம் மேற்கொண்டு வாஷிங்டனுக்கு பயணமாகியுள்ளார். அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜப்பானிய பிரதமர் ஆகியோர் வரி விதிப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு கடந்த வாரம் இணக்கம் தெரிவித்தனர். வரி விதிப்பு குறித்து ஜப்பான் பெரிய சலுகைகளை வழங்காது எனவும் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் விரைந்து செல்லும் எனவும் அந்த நாட்டின் பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வரி விதிப்பு நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு அமெரிக்காவை ஜப்பான் வலியுறுத்தும் என ஜப்பானிய அமைச்சரவையின் பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் நேற்றைய தினம் நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வானது அதிகாலை 4:43 மணிக்கு 5.9 ரிக்டர் அளவுகோலில் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நில அதிர்வு இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.